காஷ்மீரின் புல்வாமாவில் நம் இந்திய வீரர்கள் 40 பேரை கொன்று குவித்த பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக இருந்த கொடூரனை அவனது பதுங்கு இடத்தில் வைத்தே பழிதீர்த்து இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2019 பிப்ரவரி 14 நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை எந்த இந்தியனாலும் மறக்க முடியாது. புல்வாமாவுக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நம் CRPF வீரர்கள் சென்ற வாகனம் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர். அதாவது வெடிகுண்டுகள் நிரப்பிய வாகனத்தை ராணுவ வீரர்கள் வாகனம் மீது மோதி வெடிக்க செய்தனர். இதில் நம் வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். நாட்டையே உலுக்கிய இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் பொறுப்பேற்றனர். இந்த தாக்குதலுக்கு அப்போதே இந்தியா பதிலடி கொடுத்தது. 50 கிலோமீட்டர் உள்ளே புகுந்து பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது இந்தியா சரமாரியாக குண்டு வீசியது. பாகிஸ்தானைச் சேர்ந்த 200 பயங்கரவாதிகள் கொன்று குவிக்கப்பட்டனர். இருப்பினும் புல்வாமா தாக்குதலுக்கு மூளையாக இருந்த முக்கியமான சிலர் தப்பிவிட்டனர். அவர்களில் ஒருவன்தான் இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வைத்து தீர்த்து கட்டப்பட்டிருக்கிறார். அவனது பெயர் அம்சா புர்ஹான். புல்வாமாவில் உள்ள கர்பத்போரா என்ற இடம்தான் இவனது சொந்த ஊர். உள்ளூரில் இவனை டாக்டர் என்றே அழைத்து வந்தனர். இவனது ஒரிஜினல் பெயர் அர்ஜுமந்த் குல்சார் டார் என்றாலும் அம்சா புர்ஹான் என்று மாற்றிக்கொண்டார். உயர்கல்வி படிப்பதாக சொல்லிவிட்டு 2017 பாகிஸ்தான் சென்றார். உண்மையில் ஏற்கனவே உள்ளூரில் இருந்த பயங்கரவாத தொடர்பை வைத்துதான் அவன் பாகிஸ்தான் சென்றிருந்தான். பின்னர் தடை செய்யப்பட்ட அல்பத் பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்தான். கொஞ்ச நாளிலேயே தளபதி அந்தஸ்துக்கு உயர்ந்தான். ஒன்றும் தெரியாதது போல் பயங்கர சதி திட்டத்துடன் காஷ்மீருக்கு திரும்பினான். இளைஞர்களை தீவிரமாக மூளைச்சலவை செய்து பயங்கரவாதிகளாக மாற்றினான். புல்வாமாவிலிருந்து சோபியான் வரை பயங்கரவாத நெட்வொர்க்கை விரிவுபடுத்தினான். 2019 ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் நடத்திய புல்வாமா தாக்குதலுக்கு தூண் போல நின்றான். தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு கையெறி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை சப்ளை செய்ததோடு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தது அம்சாதான். இதற்கு முன்பும் பின்பும் நடந்த பல கொடூர சம்பவங்களுக்கு மூளையாக இருந்தார். 2020 நவம்பரில் CRPF வீரர்கள் மீது குண்டு வீசிய சம்பவத்திலும் இவனுக்கு தொடர்பு உண்டு. அம்சாவின் ஆட்டம் தீவிரமானதால் அவனை பிடிக்க மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை நம் உளவு படையும் ராணுவமும் சேர்ந்து துவங்கின. இனி காஷ்மீரில் இருந்தால் சிக்கிவிடுவோம் என்று பயந்த அம்சா உடனே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு தப்பி கூடினார். அங்கு பாகிஸ்தான் மற்றும் அந்நாட்டு பயங்கரவாதிகள் தயவில் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முசாரா ஃபராபாத்தில் வைத்து அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். மர்ம நபர்கள் அவனை சரமாரியாக சுட்டு தள்ளிவிட்டு தப்பினர். சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த பயங்கரவாதி அம்சா மரணமடைந்தான். அவனை கொன்றவர்கள் யார் என்பது இப்போது வரை தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அம்சாவுக்கு மரணம் நேர்வது போல இந்தியா தேடும் பல பயங்கரவாதிகள் வரிசையாக பாகிஸ்தானில் வைத்தே கருவறுக்கப்பட்டு வருகின்றனர். அம்சா முதல்வர் அல்ல. கடந்த சில ஆண்டுகளில் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, இஸ்புல் முஜாஹிதீன் என பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வைத்தே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கிறது துரந்தர் கூட்டம். உதாரணத்துக்கு பஹல்காம் தாக்குதலின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை இந்தியா அனுசரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு லஷ்கர்-இ-தொய்பா மாஸ்டர் மைண்ட் அமீர் அம்சா லாகூரில் வைத்து தீர்த்து கட்டப்பட்டார். 2 வீலரில் வந்த மர்ம நபர்கள் அவனை சுட்டுக் கொன்றனர். அதேபோல் கடந்த மார்ச் மாதம் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவன் மசூத் அசாரின் மூத்த அண்ணன் முகமது தாஹிர் அன்வரும் பாகிஸ்தானில் மர்மமான முறையில் இறந்தான். லஷ்கர்-இ-தொய்பாவின் இன்னொரு மாஸ்டர் மைண்ட் அபு கட்டாலும் பாகிஸ்தானில் வைத்து கதை முடிக்கப்பட்டான். மர்ம நபர்கள் அவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். உலகையே உலுக்கிய மும்பை தாக்குதலுக்கு மூளையாக இருந்த அபீஸ் சையத்தின் நெருங்கிய கூட்டாளிதான் இவன். 2024 ரியாசியில் 9 பேரை கொன்று குவித்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் மூளையாக இருந்தான். இப்படி இந்தியாவில் சம்பவம் செய்துவிட்டு பாகிஸ்தான் அரவணைப்பில் இருக்கும் பயங்கரவாதிகள் சரியாக 2023ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக கொல்லப்படுகின்றனர். குறிப்பாக 2023இல் மட்டும் 7 பயங்கரவாதிகள் இப்படி மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர். ஒவ்வொரு கொடூரனையும் பாகிஸ்தானுக்குள்ளேயே புகுந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கிறது துரந்தர் கூட்டம்.
இப்போது வரை அவர்களை மர்ம நபர்கள் என்றே சொல்கிறது பாகிஸ்தான் ரெக்கார்ட். அந்த மர்ம நபர்கள் யார் என்பது கடவுளுக்கே வெளிச்சம். இந்தியாவுக்குள் வந்து வாலாட்டினால் பாகிஸ்தானுக்குள் புகுந்து அடிப்போம் என்று நம் பிரதமர் மோடி சொன்னது பயங்கரவாதத்தின் தாய் பாகிஸ்தானுக்கு இன்னுமா உரைக்காமல் இருக்கும்?